ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலும் உங்களோடு இணைந்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதிலும் அவருடைய திவ்ய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். பல மாதங்களுக்கு பிறகு ஆலய பிரகாரமாக உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் காண்பித்த இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கருணை நினைத்து நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறேன். சங்கீதம் 48வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று காலை உங்களுக்காக இதை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்திலே பிரார்த்தனை செய்த போது தேவ ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் இந்த வேத வசனத்தை கொடுத்தார். உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து, தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி ஓய்வு நாள் இந்த வருடம், இந்த ஓய்வு நாளிலும் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நடுவில் இருந்து நாம் அவருடைய கிருபையே சிந்திக்கிறோம். வேறு என்ன சிந்திக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது? வேறு என்ன ஆலோசனை செய்வதற்கு நமக்கு இருக்கிறது? அவருடைய கிருபையே நாம் சிந்திக்கிறோம். பக்தன் அதைத்தான் சொல்லுகிறேன், தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவில் இருந்து உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. வேத புத்தகத்தில் 3 விதமான ஆலயங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வார்த்தை, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வார்த்தை, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வார்த்தை. இவையில் கூறுகிறது, நாமே அவருடைய ஆலயம் என்று, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று. பரலோக ராஜ்யத்திலும் ஒரு ஆலயத்தை குறித்து நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வார்த்தை, 11வது அதிகாரம் 19வது வார்த்தை, 14வது அதிகாரம் வார்த்தைகள் 15, 17, 15வது அதிகாரம் வார்த்தைகள் 5, 8, 16வது அதிகாரம் 1வது வார்த்தை. இவைகளிலும் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ஆலயம், அது அவருடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஆலயம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஆலயம் அவருடைய ஆலயம். அந்த ஆலயம் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆலயத்திலிருந்து தேவ தூதர்கள் புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆலயத்திலிருந்து பெரும் சத்தம் கேட்டது என்று வாசிக்கிறோம். ஆலயம் தேவனுடைய மகிமையினால் வல்லமையினால் நிரம்பினது என்று வாசிக்கிறோம். எவ்வளவு பரவசம் பாருங்கள்! பரலோகத்திலே நாம் செல்லும் போது, பரலோகத்திலே சென்ற பின்பு நாம் அங்கு ஓய்ந்திருக்க போகிறதில்லை. ஒரு பக்கத்தில் இளைப்பாறுதல். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 7:15 சொல்கிறது, அவருடைய ஆலயத்தில் நாம் அவரை சேவித்துக் கொண்டே இருப்போம். அவருடைய ஆலயத்தில் நாம் இருந்து அவரை சேவித்துக் கொண்டே இருப்போம். பரலோக ராஜ்யத்திலும், பரலோகத்திலும் இப்படி பரலோக ராஜ்யத்திலும் தேவனுடைய ஆலயம். அதே போல இன்று நாம் கூடி வந்திருக்கிற ஆலயம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வார்த்தை, சங்கீதம் 11:4. இவைகள் சொல்லுகிறது, கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். So it is the holy temple of God. இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் நடுவில் இருந்து நாம் என்ன சிந்திக்கிறோம்? இந்த ஆண்டு கடைசி வருடத்தில் remember his grace, அவருடைய கிருபையை நாம் சிந்திக்கிறோம். அவருடைய கிருபையை சிந்திக்கிறோம். அவருடைய கிருபை என்ன? அவருடைய கிருபையை நாம் சிந்திக்கிற போதே
நம்முடைய உள்ளத்தில் தோன்றுவது என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பது என்ன? இப்படி அவர் காண்பித்த 1-2 வேத வசனங்களை மிக சுருக்கமாக நாம் தியானித்து மகிழலாம். முதலாவதாக 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்த ஒரு சத்தமாக அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை சத்தமாக வாசிக்கலாம். Thank you, Jesus. Glory. Thank you. பாருங்கள், முதலாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை அது என்னவா? அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் நமக்காக நம் தரித்திரத்துக்கு நிமித்தம் அவர் தரித்திரராக மாறினாரா? எதற்காக? அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படும்படியாக. இது ஒரு ஆழமான கர்த்தருடைய வார்த்தை. இது நீங்கள் தியானிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேதத்தில் இருக்கிற ஆழங்களை காண்பிப்பார். பாருங்கள், தேவாதி தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று. ரோமர் 11வது அதிகாரம் 33வது வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஆழம் எவ்வளவாக இருக்கிறது என்று. Nobody will tell how our God's richness is. யாராலுமே நம்ம ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஆழத்தை கிரகிக்கவே முடியாது. அவ்வளவு ஆழமான ஐஸ்வர்யம் உள்ள தேவன். எபேசியர் 3:8 வாசித்து பாருங்கள். அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்வதே சாதாரணமானதல்ல. அளவற்ற ஐஸ்வர்யம், நோ மெஷர்மெண்ட்ஸ். அதை நாம் அளவிடவே முடியாது. அளவற்ற ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இந்த தேவன் என்ன செய்தாலும் பாருங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார். ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் விட்டு, பரலோகத்தில் தனக்கு இருந்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த பூமியில் நமக்காக மனுஷ சாயலாக மாறினாரா? மனுஷ சாயலாக மாறின அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். தரித்திரம். அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரையிலும் அவர் ஏற்றுக்கொண்டது நம்முடைய தரித்திரத்தை. எதற்காக தரித்திரராக மாறினாரா? நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி. இதுதான் தேவனுடைய கிருபை. இதுதான் இயேசுவினுடைய கிருபை. இது எப்படி நடக்கிறது பாருங்க. எந்த நேரம் நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு மனதார கொடுக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை, இருதயத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, இயேசுவே நீர் என்னில் வந்து வாசம் பண்ணும் என்று அவரை நேசித்து அவருக்காக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோமோ, என் அன்புக்குரியவர்களே, அவர் வருவார். நம்முடைய வாழ்க்கையில் வாசமாக இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படி நமக்குள் பிரவேசிப்பார். கொலோசியர் 1:27 படி நமக்குள் அவர் வாசமாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவ நம்மோடு வாசமாக இருப்பார். இதன் பிறகு ஒரு காரியம் நம்மை அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கும் பாருங்கள். நாம் இதை புரிந்து கொள்ள மாட்டோம், ஆனால் அது நடந்து கொண்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை அவராகவே மாற்றி விடுவார். தரித்திரங்களை மாற்ற அவரிடத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்யும் பாருங்கள், நமக்குள் நிரம்பிக்கொண்டே இருக்கும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியத்திலும் பொருந்தும், அதே நேரத்தில் உலக பிரகாரமான வாழ்விலும் பொருந்தக்கூடியது. இயேசு நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் உலக பிரகாரமாகவும் நம்மில் நிரம்ப பொருந்தக்கூடியது. அதே நேரத்தில் உலக ஆவிக்குரிய விதத்திலும், அதுவரையில் பாருங்கள், ஆவிக்குரிய விதத்தில் நாம் எப்படி வாழ்ந்திருப்போம் எதுவுமே நமக்கு தெரியாது. வறண்ட நிலைமை,
வெறுக்கப்பட்ட நிலைமை, தரித்திரம் என்னவென்றே நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்காக உள்ளத்தை கொடுத்த பிறகு எவ்வளவு ஐஸ்வர்யம் பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் அளவிட முடியாத ஐஸ்வர்யம். நமக்குள் அதை நிரப்பிக்கொண்டே இருப்பேன். இயேசுவோடு நீ சஞ்சரிக்க சஞ்சரிக்க சஞ்சரிக்க, வேதத்தை வாசித்து தியானித்து உன் நேரத்தை எல்லாம் அவருடைய பாதத்தில் செலவிட்டு உபவாசத்திலும் வேத தியானத்திலும் உன்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளாக இருக்கும் போதெல்லாம், அவருடைய நினைவுகள் உனக்குள் நிரம்பும் போதெல்லாம், என் அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நமக்குள் நிரம்பிக்கொண்டே இருக்கும். உள்ளான மனுஷன் அந்த ஐஸ்வர்யத்தில் நிரம்பிக்கொண்டே இருப்பான். இயேசுனுடைய சத்தத்தை நீ கேட்கலாம். இயேசுனுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அனுபவிக்கலாம். எங்கு சென்றால் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். சில நேரத்தில் அவர் உன்னை மூடி வைத்திருப்பதை நீ உன்னுடைய ஆவியில் பார்க்கலாம். எவ்வளவு மகிமையான காரியம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நம்மை நிரப்புவார். ஒரு காலத்திலே தேவனுக்கு தூரமாக கிடந்தவர்கள், தொலைவிலே கிடந்தவர், சாக்கடையில் வாழ்ந்தவர்கள், சாக்கடையில் மூழ்கினவர். நான் பிறந்து வளர்க்கப்பட்டதெல்லாம் ஒரு வித்தியாசமான குடும்பம், ஏழை குடும்பம். என்னுடைய தகப்பனார் ஒரு பனைமரம் ஏறும் தொழிலாளி. என்னுடைய தாயார் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாதவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய தாயார் சொல்லுகிற ஒரு காரியம், என் அன்பு மகனே, நான் பள்ளிக்கூடத்தை உச்சியை கூட பார்த்ததில்லை, பள்ளிக்கூடத்தினுடைய கூரையை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை இப்படி படிக்க வைத்திருக்கிறார், இப்படி வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த குடும்ப பின்னணியிலே தான் நான் பிறந்து வளர்ந்தவன். இளம் வயதில் நான் கண்டதெல்லாம் அருமை, படிக்கும் போது நான் கண்டதெல்லாம் அருமை. இந்த தரித்திரத்தினுடைய உச்ச கட்டத்திலே தான் பிரியமானவர்களே, இயேசுவுக்காக என்னுடைய உள்ளத்தை முழுவதுமாக கொடுத்தேன். அவர் எனக்கு போதும் என்று சொல்லி நான் சமர்ப்பித்தேன். அதிலிருந்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரே நாளில் ஆண்டவர் என் ஐஸ்வர்யவனாக தூக்கி விடவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் தர வேண்டுமோ எல்லா பகுதிகளிலும், குடும்ப வாழ்க்கையிலும் அப்படித்தான், கல்வியிலும் அப்படித்தான், வேலையிலும் அப்படித்தான். I experience his richness in my life, all part of my life, for the glory of Jesus. இயேசுவின் மகிமைக்காக எல்லா விதத்திலும் எல்லா பகுதிகளிலும் அவருடைய பிரசன்னம் ஐஸ்வர்யத்தை நான் உணர்கிறேன், அனுபவிக்கிறேன். காரணம் என்ன? அவருடைய கிருபை. அதைத்தான் நான் நினைக்கிறோம். என்று இந்த கடைசி நாள் ஓய்வு நாளில் இருந்து அவர் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தராமல் இருந்திருந்தார், இந்த ஆலயத்திலே வந்திருப்போமா? அவர் நமக்காக தரித்திரராக மாறியிராமல் இருந்திருந்தார், இந்த ஆலயத்திலே நாம் வந்திருப்போமா? என் அன்புக்குரியவர்களே, அவருடைய கிருபை, இந்த கிருபையைத்தான் நாம் அவருடைய ஆலயத்தின் நடுவில் இருந்து இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அவருடைய கிருபை என்னவா? வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்க கேட்கலாம். பாருங்கள், இரண்டாவதாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அவருடைய கிருபை என்ன? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபை. இந்த வேத வார்த்தை சொல்கிறதே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று. ரெண்டும் இணைந்து செயல்படுகிறதை பார்க்கலாம். Grace and truth together joins here. கிருபையும் சத்தியம் இணைகிறதை பார்க்கிறோம். சத்தியம் என்பது என்ன? இயேசுவே சத்தியம். யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்ற இந்த சத்தியத்தை நாம் அறிகிற போது, யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தின் படியாக, when you come to know about the truth, you shall be delivered.
நீங்கள் சத்தியத்தை அறிகிற போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுவரையிலும் we are bound in the sin. பாவத்தினால் நாம் கட்டப்பட்டிருப்போம். பாவம் நம்மை கட்டி வைத்திருக்கு. பாருங்க, the moment you came know about the truth, Jesus, you shall be delivered. இயேசுவை நீங்கள் அறிகிற மாத்திரத்தில் அந்த பாவக்கட்டிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை விடுதலை செய்கிறார். பிரியமானவர்களே, எப்படி நாம் இந்த அனுபவத்திற்குள் வந்தோம்? எப்படி நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆயிற்று? பாவத்தினால் கட்டப்பட்டிருந்த நாம் இயேசுவை அறிந்தோம், இயேசுவை கேள்விப்பட்டோம், இயேசுவுக்காக நம்முடைய உள்ளத்தை கொடுத்தோம். அந்த சத்தியம் நம்ம என்ன செய்கிறது பாருங்கள், பாவத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்று. அடுத்து பாருங்கள், அவருடைய கிருபையின் இரத்தம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியாக அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது என்று. இயேசுவின் இரத்தம் நம்மில் பாய்ந்து வருகிறது. இயேசு நம்மை விடுதலை செய்த மாத்திரத்தில் next comes the blood of Jesus that will act in our life. அடுத்து இயேசுடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. பாருங்க, காரணம் இந்த இரத்தம் தான் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆவது 2ஆவது அதிகாரம் 2ஆவது வார்த்தை, 1 யோவான் 4:10 இவர்களை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக சிலுவையில் அவர் மாறினார். சிலுவையில் அவர் கிருபாதார பலியாக மாற்றப்பட்டதன் மூலமாக அந்த இரத்தத்தை சிந்தினாரே, அந்த இரத்தம் என்ன செய்கிறது பாருங்கள், ஒரு சம பொழுதில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. அதுவரையிலும் பாவம் மலையை போல நமக்கு நிற்கும். நமக்கு முன்பதாக நமக்கு அந்த பாவத்தை நினைக்கிற போது நமக்கே வெட்கமாக இருக்கும், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த பாவம் நிவர்த்தியாகும் என்று, எப்படி இந்த பாவம் நம்மை விட்டு விலகும் என்று. இது ஆண்டவருடைய கிருபை, இயேசுவினுடைய கிருபை. 8ஆவது வகுப்பு படிக்கிற போது என் அன்புக்குரியவர்களே, வெளியரங்கமாக மதுபான பழக்கத்தை அருந்த ஆரம்பித்தவர். உடைய மனதில் அந்த காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். While I was studying at 8th standard, I openly took alcohol from the alcohol shop. மதுபான கடைகளிலே சென்று நண்பர்கள் இணைந்து வெளியரங்கமாக குடிக்க ஆரம்பித்தவர். பாவம் என்னை பற்றி கொண்டது. இது நாட்கள் செல்ல செல்ல தொடர்ந்தது. கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டத்தில் 2ஆவது ஆண்டு பட்டப்படிப்பு படிக்கிறது வரையிலும் இது என்னை பிடித்து கொண்டே இருந்தது. கல்லூரிக்கு நான் குடித்து வெறுத்து சென்ற நாட்கள். யூ won't believe, ஒருவேளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள், என்னுடைய உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் மதுபான குப்பியை நான் வைத்திருப்பேன். கல்லூரி அறையிலே சென்று அருந்துகிறதற்காக. Such was my notorious life while I was a young man. என்னுடைய வாலிபத்தில் அப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை, கேடுகெட்ட வாழ்க்கை. எல்லா ஆசிரியர்களும் என்னை கேவலமாக பேசினார்கள். I was rejected by all. எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்டிருந்தவன். அப்படிப்பட்ட ஒரு பாவக்கட்டை. அந்த குடிப்பழக்கம் மட்டுமல்ல, எக்ஸப்ட் பிசிக்கல் அடல்டரி, சரீர பிரகாரமான விபச்சாரத்தை தவிர்த்து எல்லா பாவ பழக்கங்களும் எனக்குள் இருந்தது. Very bad habits. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைக்கிற போது அருவருப்பாகவே அந்த பாவத்தை நினைக்கிற போது எனக்கே இவ்வளவு அருவருப்பு இருக்குமே, ஆனால் பாவ வாழ்க்கையில வாழ்ந்த என்னை பார்த்த பிறருக்கு எவ்வளவு அருவருப்பு இருந்திருக்கு, எவ்வளவாக என்னை அருவருத்திருந்திருப்பார்கள், வெறுத்திருந்திருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு நீச பாவி. As Saint Paul says in 1 Timothy chapter 1 verse 15, பரிசுத்த பவுல் 1ஆவது அதிகாரம் 1 திமோத்தி 1ஆவது அதிகாரம் 15 சொல்லுகிறதை போல பாவிகளில் பிரதானமான பாவினார். I feel shame. எனக்கே வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள். அப்படிப்பட்ட பிரதானமான பாவியாக இருந்த என் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த போது
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாவங்கள் எல்லாம் எங்கே சென்றது? Everything was totally removed from me. என்னுடைய ஆவியில் இருந்தோ ஆத்மாவிலேயோ எல்லாமே அது விலகிட்டு. I could able to give a beautiful testimony out of my own experience in this aspect. ஆவியிலே நான் அனுபவித்த அந்த இயேசுவினுடைய அந்த பாக்கியத்தை இப்பொழுது உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். அதுவரையிலும் என்னை பாரப்படுத்தி கொண்டிருந்த பாவம் அப்படியே நிவர்த்தி ஆயிற்று. That is the grace of Jesus. That is the grace of Jesus. அதான் இயேசுவின் கிருபை. Today on 27th Sunday 2020, the last day, Sabbath day of God, I remember His grace. இன்று 2020 ஆண்டு 27ஆம் தேதி கடைசி ஓய்வு நாள் ஆண்டுடைய ஆலயத்தின் நடுவில் இருந்து ஆவியானவரோடு நான் அதை உடைய கிருபையை நிறைக்கிறேன். பாவத்தை நிவர்த்தி செய்த தேவனுடைய கிருபை. Brothers and sisters, would you like to have this type of testimony in your life? இதே போன்ற சாட்சி, that is the witness, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசுடைய கிருபை, அவருடைய இரத்தம் என் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறதா என்கிற அனுபவம், என்கிற பாக்கியம், என்கிற சமாதானம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து எழும்புகிறதா? அப்படி எழும்புமே ஆனால் you are the blessed person in this world. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இல்லாவிட்டால் கண்ணீரோடு மன்றாடுங்கள். இந்த கடைசி ஓய்வு நாளில் ஆகிலும், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன் சுவாமி, உம்முடைய கிருபையை நினைக்கிறேன், அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே சுவாமி. என் வாழ்வில் இருக்கிற பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டதை என்னால் உணர முடியவில்லையே. Still my sins are hunting me. இன்னும் என்னுடைய பாவங்கள் என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. இரவில் நித்திரை செய்த போது அவைகள் என் கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. நான் வெளியே செல்லும் போது அந்த பாவம் என்னை பின்தொடர்ந்து வருகிறது என்கிற சிந்தை உனக்கு இருக்குமே. ஆனால் டுடே யூ கிரை அண்டர் தி ஃபீட் ஆஃப் காட். இன்றைக்கு அழு, இன்றைக்கு மனம் கசந்து அழு, புலம்பி அழு. அந்த தேவனுடைய பாவம் நிவர்த்தியாகிறது வரையிலும், அவருடைய இரத்தம் உன்னுடைய பாவத்தை நிவர்த்தியாக்குறது வரையிலும் அழு, புலம்பி அழு. ஆண்டவருடைய கிருபை உன் பாவங்களை நிவர்த்தியாக்க. இந்த கிருபையைத்தான் நாம் இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக அவருடைய கிருபை என்ன? புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்க கேட்கலாம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. 2020வது ஆண்டு ஒரு விசேஷித்த ஆண்டு. 2020வது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்குள் நாம் பிரவேசிக்கிற போது nobody thought the year would be like this. Nobody imagined the year would be like this. Nobody prophesied the year would be like this. இந்த ஆண்டு இப்படி இருக்கும் என்று யாரும் நினைத்து பார்த்ததே இல்லை, யாரும் பேசுவதும் இல்லை, யாரும் சிந்தித்ததும் இல்லை, தீர்க்க தரிசனம் உரைத்ததும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சம்பவம். அவைகளை குறித்து நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் அந்த பாதையினூடாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நினைத்திருப்போம் நாம் இந்த ஆண்டு உயிரோடு இருப்போம் என்று, டிசம்பர் மாதத்திற்குள் பிரவேசிப்போம் என்று, மார்ச் மாதத்தில் எத்தனை பேர் நினைத்திருப்போம்? நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ இல்லையோ பிரியமானவர்களே? ஒரு பக்கத்தில் நான் நினைக்கவில்லை. காரணம், உலகத்தினுடைய சம்பவம் அப்படியே நடைபெற்றுக் கொண்டது. Anything will happen at any time. எது வேண்டுமானாலும் யாருக்கு நடக்கும், யாருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கும். Any time we shall be taken away from this world. எப்போ வேண்டுமானால் இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கத்தில் கொள்ளை நோய் ஜனங்களை தாக்கியது. Another side, இன்னொரு பக்கத்தில் ஒன்று பேதுரு 5:8 சொல்லுகிறதை போல devil was
roaring just like a lion. பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அவன் அலைந்தது உண்டு. எஸ்ஐயா 59:19 படி பெரிய வெள்ளத்தை போல அவன் வந்த நேரம் உண்டு. மாறிக்கொண்டு போகும்படி அவன் வந்த நேரம் உண்டு. யோவான் 8:44 கூறுகிறதை போல கொலை பாதகராக அவன் செயல்பட்ட தருணங்கள் உண்டு. எப்படி நம்மை கொலை செய்யலாம், எப்படி அழித்து விடலாம் என்று அவன் வந்த தருணங்கள் உண்டு. யோவான் 10:10 வழியாக திருடுகிறதற்காகவும் அழிக்கிறதற்காகவும் அவன் வந்த சூழ்நிலைகள் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்கள் எல்லாவற்றையும் நாம் கண்டோம், இவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தோம். நாம் சுகபோகத்தோடு இந்த 27ஆம் தேதிக்குள் பிரவேசிக்கவில்லை. தண்ணீரை கடந்தோம், அக்கினியை கடந்து வந்தோம். இவ்வளோ கண்ணிகளும் மலைகளும் நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ சூழ்ச்சிகள், இவ்வளோ தந்திரம், பொல்லாதவருடைய கிரியைகள், மாந்திரியங்கள், பில்லி சூரியங்கள், ஏவுதலின் நாவிகள், விழி சாபங்கள், எத்தனையோ மனுஷர்கள் நமக்கு எதிராக எழும்பினார்கள். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நம்ம இன்றும் சேதம் ஒன்றும் அணுகாதபடி, as if nothing happened to us, ஒன்றுமே நமக்கு சம்பவிக்காமல், இந்த காரியங்கள் ஒன்று நம்முடைய குடும்பத்தையோ இயல்கையிலேயோ அணுகாதபடி ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக காத்து இந்த 27ஆம் தேதி நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் it is his grace, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அந்த கிருபையைத்தான் நாம் இந்த ஆலயத்தில் இருந்து இன்று நாம் நினைக்கிறோம். அந்த கிருபையை நினைக்கிற போது, ஆண்டவரே நிர்மூலமாகாமல் என்னையும் குடும்பத்தையும் காக்கிறீரே சுவாமி, காத்து வந்திருக்கு. Not because of our holiness, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஜெபம் அல்ல, அவருடைய இரக்கம், கிருபை. அவருடைய கிருபையினால் நம்மை அழிந்து விடாதபடி, சத்துருடைய திட்டங்களுக்கு நம்ம ஒப்புக்கூடாமல் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக பாதுகாத்து வருகிறாரே. அந்த கிருபையை 27ஆம் தேதி ஆலயத்தின் நடுவிலிருந்து நாம் சிந்திக்கிறோம். எவ்வளவு மகிமையான காரியம். 4ஆவதாக அவருடைய கிருபையை நாம் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். அது என்ன பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சப்தமாக நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சப்தமாக. பாருங்கள், இன்னொரு கிருபையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்கிறது, நித்திய ஜீவனாகிய கிருபை, நித்திய ஜீவனாகிய கிருபை. Bible says everlasting life is the grace of God. வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவன் தேவனுடைய கிருபை, இயேசுவுடைய கிருபை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வார்த்தை, அதே அதிகாரம் 36ஆவது வார்த்தை. இவைகளை வாசித்து பாருங்க. இயேசு சொல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இந்த நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து நாம் எப்படி நம்மை நிதானித்து அறிய முடியும்? என அன்புக்குரியவர்களே, மரணம் என்பது எல்லா மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று தான் மரணம். பிரசங்கி 8ஆவது அதிகாரம் 8ஆவது வார்த்தை சொல்லுகிறது, மரண நாளுக்கு ஒருவனும் தப்பி போவதில்லை என்று. மரணம் வரும்போது ஆவியை ஒரு மனிதனும் விடாதிருக்க முடியாது என்று. மரண நாள் வரும்போது யாராகிலும் ஆவியை பிடித்து வைத்திருக்க முடியுமா? நான் வரமாட்டேன், நான் இந்த உலகத்தில் தான் இருப்பேன், சரீரத்தில் தான் இருப்பேன் என்று எந்த மனிதனாகலும் பிடித்து வைத்திருக்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் நாம் மரணத்தை சந்தித்து ஆகத்தான் வேண்டும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னொரு விசேஷித்த பாக்கியம் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனாகிய கிருபை நமக்குள் வரும்போது you will not fear about death. நீ மரணத்தை குறித்து கலங்க மாட்டாய்.
மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாய். ஒருவேளை சிறு சரீர பிரகாரமாக சில நடுக்கம் இருக்கலாம் மரணத்தை குறித்து நினைக்கிற போது. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்குள் இருப்பாரேயானால், இயேசு கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ணுவாரேயானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரணத்தை குறித்து நீ சந்தோஷப்படுவாய். மரணம் ஒருவேளை நமக்கு சம்பவிக்கிறதாக இருந்தால், ஒருவேளை நாம் மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நமக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். காரணம், நாம் கடந்து செல்வது நித்திய ராஜ்யத்தில், நித்திய ஜீவனுக்குள்ளாக, நித்திய பாக்கியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் என்கிற பாக்கியம் நமக்கு உண்டாகும். இந்த மார்ச் மாதத்திலிருந்து பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிற போது நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடின ஒரு காரியம் உண்டு. தேவனே, என்னை நீர் பரிபூர்ணப்படுத்த. காரணம், ஒரு பக்கத்தில் மரணம், வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை, எங்குமே செல்ல முடியாத சூழ்நிலை, செய்திகள் அலற வைக்கிற செய்திகள், தொலைக்காட்சியில் திருப்பினாலே பயப்படுத்தக்கூடிய செய்திகள். என் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரிடத்தில் ஒரு பக்கத்தில் I was preparing myself. If at all death comes to me, I shall be taken to death. ஒருவேளை மரணம் சம்பவிக்குமானாலும் ஆண்டவரே, அதுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த. நான் பயப்படவில்லை, கலங்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டாலும் பாருங்கள், ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்த. காரணம், அந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவ கிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. நித்திய ஜீவன், அவருடைய கிருபை, இயேசுவினுடைய கிருபை, இது விசேஷமான கிருபை. எத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். That is the reality of the Christian life. கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய உண்மையே அதுதான். பாருங்கள், நாம் மரணம் அடைந்தாலும் ஆண்டவருடைய நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், அதுல நமக்கு எந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. காரணம், எந்த நேரத்தில், எங்கே, எப்பொழுது, எந்த விதத்தில் ஒரு மனுஷனை மரணம் சம்பவிக்கும் என்று nobody will predict. யாராலும் தீர்மானிக்க முடியாது, யாராலும் எழுத முடியாது. எனி டைம் death will come to any person. எந்த நேரத்திலும் மரணம் ஒரு மனுஷனை சந்திக்கும் பிரியமானவர்களே. ஆனால் நாம் இயேசுக்குள் இருப்போமே ஆனால், இயேசு நமக்குள் வாசம் பண்ணுவாரானால், நீ அதை குறித்து கலங்க மாட்டீர்கள், அதை குறித்து நடுங்க மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். சந்தோஷமாக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே நாம் வாழ்வோம். நான் இந்த அனுபவத்தோடு இந்த மாதங்களை செலவு செய்ய எனக்கு கிருபை தந்த. எந்த நேரமானாலும் சரி ஆண்டவரே, ஒருவேளை அதை என்னை சந்திக்குமே ஆனால், Lord, I should be prepared to come there. நான் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறதற்காக என்னை நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு. It is a pleasant experience to be with Christ in His presence and pray like this. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து இந்த விதமாக ஜெபிப்பது ஒரு விசேஷமான ஆனந்தமாக எனக்கு இருந்தது. ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தும் என்று. காரணம் என்ன? நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திற்காக நம்முடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமாக மட்டும் இயேசு விசுவாசிக்கிறதல்ல. ஆண்டவருடைய நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், அது இயேசுடைய கிருபை. கடைசியாக ஐந்தாவதாக இன்னொரு வேத வசனத்தை கூட நான் ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். Thank you, Holy Spirit. Jesus. Glory. ஓசியா 2:19 வாசிக்கலாம். Praise. Right. பாருங்கள், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு காரியம், நித்திய விவாகத்துக்கென்று ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறாரா? ஆச்சரியமாக இருந்தது இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிற போது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி நம்மை நியமித்திருக்கிறாரா? தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரையும்
இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் எதுக்கு நியமித்திருக்கிறாராம்? நித்திய விவாகத்துக்கன்றி, எவர் லாஸ்டிங் மேரேஜ். ஆங்கிலத்தில் அது நித்திய விவாகம், தமிழில் நித்திய விவாகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்யாணம் நித்திய விவாகத்துக்கென்று ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறாரா? பிரியமானவர்களே, இதை நாம் தியானிக்கிற போது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வருவார். அவர் வருவார், மணவாளனாக வருவார். எதற்கு மணவாளனாக வருகிறாரா? மணவாட்டியாகிய சபையை எடுத்து சேர்த்துக் கொள்ளுகிறதற்காக. இதை வேத புத்தகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய விவாகத்துக்கென்று ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறாரா? கிருபையாக நியமித்திருக்கிறாரா? நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வருவார், மணவாளனாக வருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மால் அந்த காட்சியை நம்மால் கிரகிக்கவே முடியவில்லை. அந்த பாக்கியத்தை மணவாளனாக இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வரும்போது நம்மை மணவாட்டியாக சேர்த்துக் கொள்வாரா? நம்மை மணவாட்டியாக அவர் சேர்த்துக் கொள்வாரா? என்ன பாக்கியம், என்ன சந்தோஷம்! இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபை. ஒருவேளை நம்முடைய ஓட்டம் தாம் முடியும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக தொடர்ந்து ஓடுமையானால், அவருடைய வருகை மட்டும் ஓடுமையானால், இதை நம்முடைய கண்களினாலே நாம் காண்போம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு சன பொழுதில் மணவாட்டி சபை, மணவாட்டிகள் ஒரு சன பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு மணவாளனுடைய சாயலுக்கு ஒப்பாக, இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்களாம். இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மணவாளன் வரும்போது மணவாட்டிக்கு வைத்திருக்கிற பாக்கியம் என்ன? அவரை போல் அவர் இருக்கிற வண்ணமாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் இருக்கிற வண்ணமாக அவர் இந்த உலகத்தில் வரும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அதை நம்மால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய உள்ளான மனுஷனை இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வாழ்வது என்று சொல்வது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அவர் நம்மை நிரப்புகிற போது மகிழ்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், எவ்வளோ காரியத்தை செய்கிறோம் பாருங்கள். ஆனால் இன்னும் ஒரு மேன்மையான காரியத்தை அவர் நம்மை அறியாமல் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம் ஒவ்வொருவருடைய சாயலையும் அவர் மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். You are transformed unto the image of Jesus Christ through the Holy Ghost who dwells in you. நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். When it will be fulfilled, அது எப்பொழுது பூரணமடையும் என்றால், இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வரும்போது நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த மகிமையினுடைய அந்த உச்சக்கட்டம், that shall be exploded when Jesus Christ came again in this world. இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வரும்போது அதை பூரணப்படுப்பாருங்க. அதுவரையிலும் நாம் ஒரு மனிதனை போலத்தான் இந்த உலகத்தில் இருப்போம், மாம்சத்தில் இருப்போம். பார்க்கிறவர்கள் நம்மை மாம்சத்திலே பார்ப்பார்கள். ஆனால் இயேசு வரும்போது ஒரு சம பொழுதில் நம்மை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ரகசியம், நம்மால் அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு முடியாத ஒரு ரகசியம். எதற்காக அப்படி மறுரூபப்படுத்துகிறாரா? அவருடைய மணவாட்டியாக நித்திய விவாகத்திற்கு இயேசு இந்த உலகத்தில் வரும்போது, மணவாளனாக வரும்போது நம்மை மணவாட்டியாக அவர் நியமித்துக் கொள்ளுகிறதற்கு, நித்திய விவாகத்திற்கு என்று நம்மை நியமித்து வைத்திருக்கிறாரா? இந்த பாக்கியம் இது ஒரு சாதாரணமான பாக்கியம் இல்லை. இந்த பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா?
மணவாளனுடைய வருகைக்காக அறிவேற்றி ப்ரிப்பேரிங். அவருடைய வருகைக்காக நீ காத்திருக்கிறாயா? அவருடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படுகிறாயா? இல்லாவிட்டால் உலகத்தோடு இணைந்து உலக காரியங்களிலே செலவழித்து உலக காரியங்களுக்குள் மூழ்கி உன்னுடைய எதிர்காலத்தையும் குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றே மனம் திரும்பி. அவர் சொல்லுகிறார், நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்தேன். அந்த இடத்தில் உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்துக்கொள். ஆண்டவர் வருகையிலே மணவாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவாராக. இதை கிருபை என்று வேதம் சொல்கிறது. இந்த கிருபையை இந்த கடைசி நாளில் ஆண்டுடைய ஆலயத்தின் நடுவிலிருந்து தெய்வ ஆவியானவரோடு சிந்திக்கிறோம். ஆண்டவர் நம்மை நமக்கு வைத்திருக்கிற கிருபை, என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு சந்தோஷம். தேவனுடைய கிருபை ஜீவனை காட்டிலும் நல்லது. தேவனுடைய கிருபை ஜீவனை காட்டிலும் நல்லது. எத்தனை பேர் இந்த பாக்கியங்களை சுதந்திரித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ருசித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு எளிய பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்யணும்.